ஸ்ரீதேவி and சித்தாரா சேனல். நான் தான் உங்க ஸ்ரீதேவி. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சமையல் வித் ஸ்ரீதேவி எபிசோட்ல ஒரு சூப்பரான டிஷ் நம்ம பார்க்க போறோம். சூப்பரான டிஷ் பண்றதுக்காக என்னோட ஃப்ரெண்ட் வாணிஸ்ரீ வந்திருக்காங்க. வாணிஸ்ரீ, நம்ம போன வாட்டி இந்த பனீர் 65 பண்ணோம்ல, அதுக்கு வந்து சூப்பரான ரிவ்யூஸ் வந்துச்சு. நிறைய பேர் ட்ரை பண்ணி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பீட்ரூட்டில் ஒரு புலாவ் பண்ண போகிறோம். பீட்ரூட் புலாவ். ஆமாம். ஓகே கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? பீட்ரூட் புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸ், பீட்ரூட், ஆனியன், டொமேட்டோ, சில்லி, கரி லீவ்ஸ், ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், கீ, பாசிப்பருப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், உப்பு. இந்த புலாவ் பிரியாணின்னு வரும்போது எந்த ரைஸ் நம்ம போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும்? இது பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், இல்லை நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது நார்மல் ரைஸ். நார்மல் ரைஸ் தான். அது ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சோக் பண்ணி வைக்கணும், அப்போ கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஓகே சரி, ஓகே டன். ஸோ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கீ போட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்பூன்? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடலாம். ஓகே, இது கீலே தான் பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம கீழே தான் பண்ணுறோம். ஆமாம். இப்போது ஒரு பட்டை, கிராம்பு ஒரு 4 to 5, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை. அவ்வளோதான். உடனே நம்ம ஆனியன் பச்சை மிளகா இது வெடிக்கும். ஆனியனும் போட்டுடலாம். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் போடுறோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம், கரம் மசாலா பவுடர் எல்லாம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் உடனே நீங்கள் பீட்ரூட் போட்டுடலாம். இது ஒரு பீட்ரூட், இது அதை கட் பண்ணி வெளில வந்துடுச்சு. ஐயோ, வந்து மிக்சியில் போட்டு அந்த பியூரி கூட போடலாம்ல? அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை. இதுனா இது உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது ரைஸ் போட்டுக்கலாம். அப்புறம் பாசிப்பருப்பு, நம்ம இருக்கிற எல்லாமே போட்டாச்சு இல்லையா? இப்போ நான் உப்பும் போடணும்ல? உப்பு போடணும். இப்போ தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதுதான். வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணணும்? எவ்வளோ கப் ரைஸ் எடுத்துட்டோம் நம்ம? நான் 1/2 கப் ரைஸ் எடுத்துட்டேன். அதுலேயும் 1/2 கப் வந்துட்டு மூங் தால் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை வாஷ் பண்ணி ஒரு 1 hour வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ ரெண்டுமே போட்டுட்டு இப்போது 2 கப்பு வாட்டர் போட்டால் போதும். 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஏன்னா பீட்ரூட்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். ஓகே, எவ்வளோ விசில் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? 3 to 4 விசில்ஸ். பீட்ரூட் புலாவ் ஆக்சுவலி ரொம்ப ரேர் நான் இந்த ரெசிபி கேள்விப்படுறது. பட் ஆனால் நம்ம பீட்ரூட் பொரியலாகவே கொடுக்கலாம்ல? ஏன் பீட்ரூட் பொரியல் வந்து குழந்தைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க.
இல்லையா? நம்ம எப்படி செஞ்சாலும் அது வந்துட்டு அது ஒரு ஓரமாகவே இருக்கும். அதனால் இந்த புலாவ் அப்படிங்கிறது நல்ல கீலே பண்ணுறதுனால பாசிப்பருப்புலாம் போட்டு ரொம்ப எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. கொடுத்தா சூடாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் நாங்கள் பண்ணிவிடுவோம் பீட்ரூட் புலாவ் வீட்டில். அதுக்கு எக்கு, பாயில்டு எக்கு ரைத்தா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் சுட சுட சாப்பிட்ணும். மூணு விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? பார்க்கலாமா? டடா! வாவ், ஆமா, அது பிங்க் கலர்ல வரவே இல்லை. டிஃப்ரெண்டா இருக்குல்ல? இல்லை, பிங்க் கலரில் வரும், இனிமேல் தான் அடியில் இருக்கும். அப்படியா? டடா! அந்த கலர் தான் சூப்பர். நீங்கள் எவ்வளோ பீட்ரூட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு கலர் வரும். யூசுவலாகவே பாயில் பீட்ரூட் இருக்கும். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பீட்ரூட் எல்லாமே டவுனில் போயிடும். நம்ம கொஞ்சம் அப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா அது வந்துடும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம கீ போடலாம். கீ போட்டுட்டு உங்களுக்கு மின்ட் ஏதாவது வேணுனாலும் கட் பண்ணி போடலாம். இந்த கலருக்காகவே குழந்தைங்க ஆக்சுவலி சாப்பிடுவாங்க. சில ஃபுட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், அவ்வளோதான். சாப்பிட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் வாணிஸ்ரீ, ஒரு எம்மியான டேஸ்டியான பீட்ரூட் புலாவ் பண்ணி கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட. நான் கண்டிப்பாக சித்தாராக்கு ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட ரிவ்யூஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ, வெல்கம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு சூப்பரான எபிசோட் மூலிமா நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.